முதல் நான் வரை யாருமே மயக்கம். இல்லடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிச்சா எப்படி இருக்கும்? அதுக்காக தான் உன்னை உள்ளே பிடிச்சி வச்சுருக்கேன். இன்னைக்கு நம்ம குளிச்சு பார்ப்போமா? நீங்கள் குளிங்க. என்ன எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? குளிச்சுட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். லூசு, அதான் முழுசாக நனைஞ்சிட்டு இனி வெளியே போய் என்ன பண்ண போகிற? வர வர என்னென்னமோ பண்ணுறீங்க புதுசாக. ஏய் கண்மணி, புருஷனும் பொண்டாட்டி ஒட்டுக்கா குளித்தோம்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு ஆயில் காலம்லாம் அதிகமாக ஆகுமா. அது மட்டும் இல்லை, ஹார்மோன்ஸ்லாம் நல்லா எனர்ஜியாக இருக்கும், தெரியுமா? எந்த டாக்டர் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? சொல்லுங்கள். வேற யாரு? எனக்கு நானே தான் டாக்டர், நான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? என்ன பொண்டாட்டி, 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட முடியல. அட்லீஸ்ட் 2 பேரும் சேர்ந்து குளிப்போமே, புதுசாக இருக்குல்ல? புதுசாக தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். என்னையும் பிடிச்சி பாத்ரூமில் வச்சுருக்கீங்க. ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா என் பொண்டாட்டி கூட நான் குளிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு புருஷனோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது பொண்டாட்டியோட கடமை. நீ என்ன பண்ணலான் இருக்க? முடியலப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி தான் முழுசாக நனைஞ்சிட்டேனே, இனி முக்காடு எதுக்கு? அப்படி சொல்லடி என் செல்ல பொண்டாட்டி. நான் உனக்கு சோப்பு போடுவேனா, நீ பதிலுக்கு எனக்கு சோப்பு போடுவியா? சரியா? உங்களுக்கு கை இருக்குல்ல, உங்களுக்கு நீங்களே சோப் போட்டுக்காங்க. என்னத்துக்கு இழுக்கிறீங்க? இல்லை கண்மணி, எனக்கு நானே சோப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, அழுக்குற எனக்கு நானே குளிச்சா போன மாதிரியே இல்லை. ஒரு சேஞ்சுக்கு நீ எனக்கு சோப் போட்டு விடு, நான் உனக்கு போட்டு விடுறேன். எப்படி? என்னங்க சின்னங்க வேற மாதிரி போயிட்டுருக்கு. வா, நம்ம ரூமு, நம்ம பாத்ரூமு, நம்மளை கேட்க யார் உள்ளே வரப்போறா? நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதுக்குன்னு பாத்ரூம்லையாவா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடி. பாத்ரூமோட மகிமை என்னன்னு அதெல்லாம் உனக்கு புரியாது, அனுபவிச்சா தான் புரியும். அதான் சொல்கிறேன்ல, மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். புதுசாக எதையோ யோசிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்மணி, ஃபைனல் டச்சில் நீ சொல்லு, இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு. வீட்டா ரொமான்ஸ் பூரா பாத்ரூம்லேயே நடந்துட மாட்டிருக்கு. அப்படியே வச்சுக்கலாம், என்ன நான் சொல்கிறது? கடவுளே, முடியலப்பா. சரி கண்மணி, எனக்கு நீ சோப் போட்டு விடு, நான் உனக்கு போட்டு விடுறேன். டீல் ஓகேவா? வேணா நான் மட்டும் கேட்க வைப்பறீங்க, என்னமோ பண்ணுங்க. தட்ஸ் மை குட். ஐயோ, எதுக்குங்க இப்படி ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நிற்கிறீங்க? ஓ போங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுங்க. லூஸு, சோப் போடும்போது ட்ரெஸ் மேலேயா போடுவேன்? என்ன கண்மணி வர உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் வெளியே போகிறேன். வெளியே போனேன்னா அவளை அவ்வளோதான். ஒழுங்கு மரியாதை சோப் போடுற வேலையை மட்டும் பாரு. ஐயோ, எனக்கு சங்கடமாக இருக்கு. என்ன கண்மணி, என்ன ட்ரெஸ் இல்லாமல் இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்லை, ரொம்ப தான் பண்ணடி. இப்படியெல்லாம் பேசாதீங்க, அதுக்குன்னு ஒரு இடம் வேண்டாம், இப்படியே பண்ணுவீங்க? ஏ லூஸு, நான் என்ன எதுவுமே பண்ணல, அதுக்குள்ளே இப்படி பண்ணுறியா இதை பண்ணுறியான்னு கேட்குற. இல்லை வேண்டாம், நீங்கள் தனியாகவே குளிச்சுட்டு வாங்க, இங்கே இருந்தனா சரியாக வராது. அப்போ கண்மணிக்கு கண்மணி மேலே நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? ஆமாம், எனக்கு இங்கே நிற்க ஒரு மாதிரியா இருக்குது. நான் வெளியே போகிறேங்க. அட்டிங்க குளிக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வெளியே போகிறானா? எங்கேயும் விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை நீ இங்கே தான் நிற்கணும். வர ரொம்ப டூ மச்சாக பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியே இல்லை, பார்த்துக்கோங்க. போவோம், டூ மச்சா போனால் இப்போ என்ன தப்பு? காதல் பூவே நீதானே வாழ்வே கண்ணு. இல்லைங்க, குளிச்சது போதும், வாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இனி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண என்ன இருக்குது? ஏண்டி இப்படியே எல்லாம் ரிமூவ் பண்ண தான் போகிறோம், இதுக்கு எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு? ஐயோ கடவுளே, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேனோ எனக்கே புரியல. நான் சொன்னதில் என்ன தப்பு? அங்கே போய் எல்லாமே இது பண்ண தான் போகிறோம், அப்புறம் என்னடி வெக்கமா உனக்கு? அதெல்லாம் சரிதான், இப்போ வாங்க போவோம். இங்கேயே நின்று பேசிகிட்டு இருந்தால் வேலை கேட்காது. சரிடி பொண்டாட்டி, நீ சொன்னால் அத்தான் கேட்க மாட்டானா என்ன? என்ன அத்தானா? என்ன ஏன் இனிமேல் நீ அத்தான்னு கூப்பிடு, சரியா? ஏன் நல்லாவே இல்லைங்க. ஏய் கூப்பிடு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உன் வாயிலேருந்து வரும்போது அது எப்படி இருக்குன்னு கேட்கணும், அதுதான் என்னோட ஆசை. ரொம்ப கேவலமான ஆசை. கூப்பிடு கண்மணி, நான் சொல்கிறேன்ல, கேட்க மாட்டியா? சரிங்க அத்தா, இனிமேல் கூப்பிட்றேன். வர்றா, உன் வாயிலேருந்து அத்தான் கூப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்கு. உண்மையாகவே நல்லாவா இருக்காத்தா? ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? நல்லா தான் இருக்கு, கூப்பிடு இப்படியே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நினச்சிக்கோ, ஜன்னி வந்து
அப்புறம் எனக்கு காய்ச்சல் வந்துடும். தயவு செஞ்சு நீங்கள் வரீங்களா இல்லை நான் போட்டுமா? இருடி, ஃபைனல் டச்சா உன் மேலே சோப்பு நிறைய மட்டும் போட்டு விட்டுறேன். இது வரையா? சொன்னா மட்டும் கேட்க போறீங்க. என்னமோ பண்ணுங்க. என்னங்க, சோப்பு நேர குளியல் முடிஞ்சுதா? போதும் போதும், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, அத்தா வந்துடுறேன். ம் சரி, சீக்கிரம் வாங்க. 2 நிமிஷம் வந்துடுறேன். ம் சரி. கண்மணி, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிச்சது ஒரு மாதிரி நல்லா இருந்ததுல. ம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இடையில நீங்கள் பண்ணதான் நல்லா இல்லை. காதல எல்லாமே இருக்கதான் வேணும். வெறும் காதல் மட்டும் இருந்தா ரொம்ப போர் அடிச்சிடும். சரியா? ம் சரிங்க அத்தான். நீ வேணும்னு கூப்பிடுறியா இல்லை கிண்டல் பண்றியான்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லா தான் இருக்கு. இப்படியே கூப்பிடுடி. சரியா? எனக்கு பிடிக்கல. ஆனால் உங்களுக்கு பிடிக்குதுங்கக்கோசரம் நான் அத்தா அத்தான்னு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. என்னென்னமோ புதுசாக பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சும்மா ஒரு சேஞ்சஸ் தான். ம் நல்லா தான் இருக்கு உங்கள் சேஞ்சஸ் எல்லாம். அப்புறம் கண்மணி, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். என்ன விஷயம்? இல்ல, நீ சொன்னில கல்யாணம் பண்ணி திடீர்னு டக்குன்னு நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா குழந்தை பிறந்துரும்னு. அந்த மாதிரி உண்மையில நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ வேணுமா வேணாமான்னு தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதுல என்னடி குழப்பம்? சப்போஸ் உண்மையாலுமே சொல்றேன், நீ திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆயிட்டா கூட நான் கண்டிப்பா அந்த குழந்தைய பெற்றுக்குவேன். உனக்கு என்னடி விருப்பம்? எப்பயுமே என்னோட விருப்பத்தை மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லு. எனக்கும் அந்த உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தை இருக்குல்ல, அவங்கள பார்த்ததுலேருந்து மனசுக்குள்ள எனக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு ஆசை வந்துருச்சுங்க. அடி பாவி கல்லையும் சொல்லவே இல்லை. ம் சொல்லியிருந்தேன்னா அப்பயே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேனே. போங்க. இல்லைனாலும் நீ தான் சொன்னீலடி இன்னைக்கு நைட்டு எனக்கு விருந்து வைக்கிறேன்னு. விருந்தா விருந்து? என்ன பேச்சு இதெல்லாம்? இங்கே பாருடி, காதலுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த மாதிரி பேச்சு எல்லாமே தேவைதான். உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. புரியுதுதான் புரியுது. ரொம்ப நேரமாகவே பேசிக்கிட்ட மட்டும்தான் இருக்கீங்க. ம் அப்புறம் என்னத்த சொல்கிறது? ஓ, பேசுறத நிறுத்திட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லாம சொல்கிறா என் பொண்டாட்டி. கரெக்டா? ஆமாம் ஆமாம், மக்கு அத்தான். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதே உங்களுக்கு நான் தான் சொல்லணுமா? சாரிடி பொண்டாட்டி, கொஞ்சம் டைம் லேட் பண்ணிட்டேன். இப்போ பாரு. இதை தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். அதை தவிர மொத்ததெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. புரியுது புரியுது பொண்டாட்டி, பேசிக்கிட்டே இருக்காதரா புருஷா, நேரம் ஆகிட்டே இருக்கு, வேலையை ஆரம்பின்னு சொல்கிற. ஆமாம், இது பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டே வேலை ஆரம்பிக்கிறது. என்னங்க நீங்கள்? பரவாயில்ல பரவாயில்ல, என் பொண்டாட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டா. சரி, குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இனி சட்டை புட்டுன்னு அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். பார்த்தீங்களா, இப்பயும் வேலை வேலைன்னு தான் சொல்கிறீங்க. போங்க. சும்மா சொன்னேன் கண்மணி, விளையாட்டுக்கு. அது இன்னும் அப்படிதான் வருது. சரி சாரி, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். ம் சரி. சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டா? ம் சரிங்க. கண்மணி, ஒரு டைமாவது எனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கியா? ம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு என்னமோ சொன்ன மாதிரியே இல்லை. சொல்லியிருக்கியா என்ன? ஏங்க, எல்லாம் பழசு மறந்துச்சா என்ன உங்களுக்கு? ம் சரி, சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு டைம் சொல்ல. இதெல்லாம் நான் தான் சொல்லணும். சரி, ஆசைப்பட்டு கேட்குறீங்க, சொல்லிடுவோம். சரி சொல்லு பார்க்கலாம். அத்தான், ஐ லவ் யூ. ஏ, அத்தானோட போட்டு சொல்லியிருக்க. பரவாயில்ல. லவ் யூ டுடி பொண்டாட்டி. லவ் யூ ஸோ மச்சுங்க. ம். ஐயோ, லைட் ஆஃப் பண்ணுங்க. சாரி, மறந்துட்டேன். இதோ இப்போ லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ ஐயோ, உங்களா? கோழி ரெண்டு முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ஷூ ஷூ, காலத்துல இந்த காக்கா வந்து கத்திட்டு இருக்கு. ஏய், போன்னு சொல்ற, இங்கே கத்திட்டு இருக்கா. போங்க. என் வீட்டு முன்னாடி எதுக்கு உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன ரசத்தி இப்படி நீ சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு போகணும்ல, டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்தோம். ரிப்போர்ட் என்ன ஏதுன்னு பார்த்தா தானே தெரியும். நான் உன் கூட வரேன், அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, தயவு செஞ்சு என் கூட வந்து தொலையாத. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஏன் தான் என் கூட இருந்து என் உசுரை எடுக்கிறேன்னு தெரியல. என்ன ரசத்தி, திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறேன். நான் உன் கூட வரேன் ரசத்தி. வா, கிளம்பு போலாம். இன்னும் என்னென்னலாம் நான் அனுபவிக்க போறேன்னு தெரியல. வந்து தொலை, கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு. சரி ரசத்தி, இப்பயே கிளம்பலாம். ஆமா, நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. தயவு செஞ்சு கிளம்பு, போலாம். கிளம்புறக்கு என்ன ரசத்தி, இதோ இதே கையோட கிளம்ப வேண்டிதான். போலாம் ரசத்தி. வந்து தொலை. ரசத்தி போலாம். என் பேரு உன் வாயில வரதை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. சே,
எல்லாம் இந்த குழந்தைக்காக பொறுத்து போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்னது மாசமா இருக்கா இவ்வளோ வேகமா நடக்கிறாரு. இவ்வளோ வேகத்துக்கு நம்மளால நடக்க முடியல. லட்சுமி, எம்மாடி லட்சுமி, காலையில இருந்து சென்று ஒரு காப்பி தண்ணியும் கொடுக்கல, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா. ஏம்மா, என்ன உனக்கு பிரச்சனை? காலங்காத்தால எந்திரிச்சு இப்படி கத்திக்கிட்டே கிடக்க, என்னதான் வேணும் உனக்கு? ஏடி, காப்பி தண்ணி தானே கேட்டேன். காலையில எந்திரிச்சோன்னே எப்பயும் காப்பி கொடுத்துருவேன். ஏன்டி இன்னைக்கு என்ன காணா? குளிர் அடிக்குது இல்ல, ஒரு காப்பி தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? இல்ல, உன்ட்ட நான் தெரியாம தான் கேட்கறேன். என்னடி என்ன தெரியாம கேட்கறவ? அம்மா, உனக்கு எதுவுமே தெரியாதா? டாக்டர் துளசி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இழுத்து போட்டு எல்லா வேலையும் மாங்க நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ கூட மாட ஒரு உதவி செய்யாம இப்படி வெளியே உட்காந்து நினைச்சது வேணும்னு கேட்டீங்கன்னா நான் என்ன எங்க ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கேன். என்ன நல்ல கதையா இருக்கே. வா மருமக வேணும்னு நீட்டி நினைச்சு படிச்சுக்கிட்டானா அதுக்கு நான் என்ன பண்றது? அப்ப வேலை செய்ய முடியலன்னு சொல்லி இப்படி ஏமாத்தி நாடகத்தை போட்டுட்டு இருக்கான். அது தெரியாம நீ என்கிட்ட வந்து எதிர்றவ. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பாருமா, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வேலை செஞ்சுதான் ஆகணும். இதுல உனக்கு மட்டும் தனியா எந்த பாகுபாடும் கிடையாது. எம்பிட்டு வேலையை தான் நானும் பாக்குறது. 4 மாடு வாங்கி மேய்க்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், எதுவும் கிடையாது. இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணுறது? நீயே சொல்லு. மாட்டுக்காரர் வந்தாருன்னா நானே 2 மாட்டை வாங்கி மேய்ச்சி ஏதாவது ஒரு காசு தேக்கலான்னு பார்த்தா முடியாது போல. இப்போ என்ன மாடு மேய்க்க சொல்றியா? இங்கே பாருமா, உன்னை மாடெல்லாம் மேய்க்க சொல்ல. வீட்டில் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியாவது எனக்கு பண்ணு. ஒரு சாப்பாடு ஆக்கலாம், வாச தண்ணி கூட்டலாம், விளக்கழுவலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறியா? ஒன்றும் பண்ணுறதில்ல. எந்திரிச்சு உட்காந்து கீயாவேன்னு கத்திட்டு இருந்தா எனக்கு என்ன 10 கையா இருக்கு சொல்லு. இங்கே பாருடி, என்னாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. பார்த்துக்க, பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? இப்படியே உட்காந்துருந்தீன்னு வச்சுக்கோ, அப்புறம் வர கோவத்தப்புறம் உண்மையெல்லாம் காட்ட வேண்டியது இருக்கும். ஏதாவது மூஞ்சி அடிச்சமே பேசிட்டேன்னா என்கிட்ட கோவப்படக்கூடாது, பார்த்துக்கோ. என்னாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு வச்சுக்கோ, நடக்கிறது வேற. வேலை செய்ய முடியாதுன்னா முதல்ல நீ அண்ணா விட்டு கிளம்பு. இங்கே எதுக்கு உட்காந்து ஏன் உசுறு எடுத்துட்டு இருக்க? என்னடி அப்ப என்ன சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்ல, அப்படிதானே? ஆமாம், நீதான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீ. சரிடி, கடைசி முதல் ஒன்று கேட்குறேன். பத்தத்தை வச்சு ஏதாவது பணம் ரெடி பண்ணி தருவியா மாட்டியா? ஆரம்பிச்சிட்டியா? மறுபடியும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதுக்கே தான் வருவேன். நான் தான் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா திரும்ப திரும்ப அதையே கட்டி என் உசுரை எடுக்கிற? என்னதான் பண்ணி எனக்கு பணம் தரலான் இருக்கேன், அதையாவது சொல்லு. பணம் கொடுக்கறதுல அப்புறம் பார்க்கலாம். எனக்கு மேலே கூட மாட ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். பண்ண முடியுமா முடியாதா? இப்போ என்னடி என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, பண்ணி தொலைகிறேன். வேற என்ன வேலை? பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவு போ. சரி சரி, கழுவி வைக்கிறேன். நீ எங்கடி போற? பாலை வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும், அதுக்கு தான். ஏடி, அதான் பால் இருக்குமே, இப்போ எனக்கு அப்புறம் எப்படி டீ வச்சு தரேன்னு சொன்னவ? உனக்கு சொன்னது பழைய பால். என் மருமகளுக்கெல்லாம் பழைய பாலை கொடுக்க முடியாது. போய் புது பாலை வந்து பாலை காய்ச்சி கொடுக்குறேன், சரியா? நீ எடுத்து போட்டு கழுவுற வழியை பாரு. இனி நான் அங்கே வர போய் அவங்க வீட்டில் சொல்லிட்டு வேற வரணும். ஏகப்பட்ட வேலை கிடக்கு, பொங்கலுக்கு சுத்தம் பண்ணணும். படப்படன்னு வேலையை பாருமா. மாசமா இருக்கேன் தானே எல்லா வேலையும் ஏன் தள்ளி கட்டுறீங்க? அந்த கருவே இல்லாமல் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு நானும் பார்க்குறேன். இருங்க, முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். எதுக்கு இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எப்போ பாரு பணம் உசர் எடுக்குது. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. இப்படியே விட்டு சரியே வராது. விட்டா எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டிடுவாளுக்கு போல. சரிப்பட்டு வராது. சட்டுப்பட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். சரி, முதல்ல அந்த பாத்திரத்தை கழுவுவோம். அப்படியே யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். பெட்டை விட்டு அசைய மாட்டாளாமா செய்ய, எப்படி அசைய வைக்கிறேன்னு பாரு. துளசிமா, என்னாச்சுடா? முகலாம் ஒரு மாதிரி பாட்டமா இருக்கு. என்னங்க, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குங்க. காலை இருந்து கொமட்டலாகவே இருக்கு. டாக்டர் சொன்னாங்கல்ல, இனிமே அப்படித்தான் இருக்கும்னு. ஒன்றும் இல்லை, நீ நல்லா சாப்பிடு. வாமிட் பண்ணாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதுக்காக சாப்பிடாம இருந்துடாது துளசி. மேடம் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதில்ல. என்னங்க, எனக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குது. சாப்பிடவே தோணலை. அது அப்படி தாண்டி இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட்டுட்டு நல்லா சாப்பிடு. வாமிட் வந்தாலும் பரவாயில்ல, எடுத்துரு. ஆனால் திருப்பி சாப்பிட்டே இருக்கணும். அதான் நீ பண்ணணும். புரிஞ்சுதாம்மா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிதான் நான் குழந்தை பெற்றுக்க போறேனோ, இப்பயே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அடிங்க, இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, சட்ட கோவம் வந்துரு துளசி. இதெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னு நீயே பார்த்துருக்கல. அது மட்டும் இல்லை, நமக்கு இந்த குழந்தை நம்ம கைக்கு வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இருக்குங்க, எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு. ஐயா சாசே, பாப்பாட்டி, என்ன விஷயம்? ஐயா உங்க அம்மா கறி இருக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து போட்டு கழுவு சொல்கிறேன். நான் எம்பிட்டு வேலையை தான் பார்க்கறது. உன் பொண்டாட்டியா கொஞ்சம் ஒத்தாசைக்காவது வர சொல்லு. மேம்போக்க வேலை செஞ்சானா கூட போதும். என்ன விளாடுறியா? என்னடா
ஏன் மட்டும் கோப்படுறதா? பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல பாட்டி. ஒரு மாதிரி தலை சுற்றலாகவும் மயக்கமாக வருது. நான் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துச்சுன்னா தான் எனக்கு பரவாயில்லையா இருக்கும். என்னை கூப்பிடாதீங்க பாட்டி. எனது உன்னை கூப்பிடாதீங்கன்னா வேற யார் இந்த வீட்டில் வேலை செய்வாங்களா? நீ நல்லா நீட்டி நினைச்சு படுத்துக்கிற. இங்கே இருக்க வேலையை பூரா உங்கள் அத்தாக்காரி ஏன் தலையில் கட்டுறான். என்னால முடியாது பார்த்துக்கோ. உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போ. என் பொண்டாட்டி வேலை செய்யன்னு சொல்ற அதிகாரம் உனக்கு கிடையாது. புரிஞ்சுதா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னடா ஆளாலே பண்ணாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில்? என்னண்ணா நேற்று நைட்டு அத்தனை படிச்சு சொன்னேன். துளசியால எந்த வேலையும் செய்ய முடியாதோ அவளை எந்த வேலையும் வாங்காதீங்கன்னு. திருப்பி அவளே வந்து வேலை செய்யன்னு சொல்ற. உனக்கு எவ்வளவு தைரியம்? ராசு டாக்டர் சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் ஊசியும் கிடையாது, மருந்தும் கிடையாது, ஏன் டாக்டரே கிடையாது. வயசானவங்க தான் அப்பெல்லாம் மருத்துவமே பார்த்தாங்களாம். என்னமோ இந்த காலத்துல கும்மிய கூடாது மீ கூடாது. இது என்ன அநியாயமா இருக்கு? பாரு பட்டி, உன் காலம் வேற இந்த காலம் வேற. ரெண்டையும் நீ சேர்த்து பேசாத, சரியா? இந்த காலத்துக்கு என்னவோ அதை தான் பண்ண முடியும். அவ உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு அவளை எந்த வேலையும் வாங்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்ப என்ன உன் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்ய மாட்டா அப்படித்தானே? ஆமா, செய்ய மாட்டா. சரி செய்ய வேண்டாம். எப்படி எல்லாரும் வீட்டுல சோறுத்தீங்கன்னு நானும் பாக்குறேன். பாத்திரம் மட்டும் கழுவுனா தான் சோறக்க முடியும். நானும் கழுவ மாட்டேன், உன் பொண்டாட்டி கழுவணும். உங்க அத்தா கறி வந்து என்ன பண்ணுவாலும் பண்ணட்டும். நல்லா முடிஞ்சா பண்ணு, முடியலையா கம்முன்னு போய் உட்காரு. இங்க வந்து ஏன் பொண்டாட்டியோ அதை பண்ணி இதை பண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. என்னங்க சண்டை போடாதீங்க, விடுங்க. ஊர் உலகத்தை யாரும் மாசமா இல்ல புள்ள பார்க்கல. இவன் மட்டும்தான் அந்த உலகத்தை அதிசயமா புள்ள பார்க்குற மாதிரி தான் பேசுவாளுங்க. இருக்கட்டும். துளசி, நீ உள்ள போ, போய் படுத்துங்க. அம்மா வந்தோடனே பால் காய்ச்சி தருவாங்க. போ. நீங்க நீ மாசமா இருக்க விஷயத்த போய் உங்க வீட்டுல சொல்லணும். அதனால அம்மா வந்தோடனே நானும் அம்மாவும் கிளம்பிடுவோம். நீ பார்த்து பத்திரமா இரு, சரியா? சரிங்க. சரி அப்ப நான் போய் படுக்கிறேன். சரி போ. கொஞ்சமாச்சு நான் பேசுறது ஏதாவது காத்துல வாங்கிக்கிறானா பாரு இந்த கருவாயன். நீ இன்னும் போகலையா? போறேன். என்னையா எல்லாரும் சேர்த்து அசிங்கப்படுத்தீங்க. இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை நான் கத்துக் கொடுக்குறேன். ஏன் இந்த கிழவி நசனே பண்ணிட்டு இருக்குது? இந்த கிழவி இப்பயே இந்த போடு போடுது. துளசி வேற இதை நம்பி விட்டுட்டு போலாமா வேணாமா? எனக்கு வேற பயமா இருக்கு. முதல்ல ஒரு வீட்டில் ஒரு கேமரா வைக்கணும். அப்பதான் அந்த கிழவி கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியும், நம்ம வெளியே போனா கூட. இல்லைன்னா அந்த கிழவி ஏதாவது வேலை பண்ணி வச்சிட மாட்டிருக்கே. எந்நேரமும் நம்ம பக்கத்துல இருந்து துளசியை பார்த்துக்க முடியாது. ஏதாவது ஒரு பழி பண்ணணும். ஐயோ அன்னி கண்ணில் மாட்டிட மாட்டிருக்கே. எங்க போனானே தெரியல. ஷோ எனக்கு வேற மனசு அடிச்சுக்குது. என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு பார்த்தேன் அவனை, வீட்டுக்கு வாடான்னா அவன் வரன்னா இன்னும் காணோம். என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள? ஏதாச்சும் பிரச்சனையா ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. சரி திரும்பி போயிடுவான். ராதா ஐயோ பார்த்துட்டாங்களே, எப்படி சமாளிக்க போறப்ப? ராதா ஒன்னதான். அண்ணி என்ன அண்ணி என்னைய கூப்பிட்டீங்க? இங்க வா முதல்ல. எங்க போன நீ? எங்கேயும் போல நீ, இங்கே தான் இருக்கேன். ஏன் கேட்குறீங்க? இங்கே பாரு ராதா, நீ எதையும் மறைக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. உனக்கும் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும்? வேற எங்கேயாச்சும் போய் தங்கிட்டு இருக்கீங்களா? ஏன் நீ உங்களுக்கு உண்மையுமே எதுவுமே தெரியாதா? தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறீங்களே. என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே. அன்னைக்கு துளசிக்கு தாலி பிரிச்ச கோர்க்க போனேன், வந்து பார்த்தா ஒன்று ஆளக்கானோம். நேற்று ஓ புருஷனை பார்த்தேன், அங்கே ரோட்டில் நின்றுட்டு இருந்தான். நீ எங்கே போனேன்னே தெரில. என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன நீ ரொம்ப நாளாக நடிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். ராதா என்ன ராதா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் என்ன நடித்தேன் எனக்கு புரியல. ஏன் நீ உங்கள் தம்பி இந்த ஊர்லேயே வேற ஒரு பொம்பளை கூட குடும்பம் நடத்தி குழந்தைய பெற்றுக்க போறாரு, தெரியாதா உங்களுக்கு? என்ன சொல்ற நீ? என் தம்பியை பற்றி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பஞ்சாயத்தை குட்டி ஊர் உலகத்து முன்னாடி அசிங்கப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க தம்பி கல்யாணம் பண்ணாமே ஒருத்த கூட குடும்பத்தை நடத்தி குழந்தை கொடுத்து வச்சிருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? ராதா நீ என்ன சொல்ற? அப்ப நேற்று நான் ஒருத்தி கூட பார்த்தது, அப்ப அது அந்த பிள்ளையா? ஓ அப்புறம் என்ன, நீங்க தான் பார்த்துருக்கீங்கல்ல, தெரியாத மாதிரி கேட்பீங்களே. ராதா சத்தியமா நீ சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியும். நேற்று பார்த்தேன். நேற்று மார்க்கெட் சைடு நடந்து போயிட்டு இருந்தான். முன்னாடி ஒரு பொம்பளையும் பின்னாடி அவனும் போயிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டதுக்கு என்னை பார்த்தோன்னா திரு முடிச்சான். வீட்டுக்கு தான் வரேன் அக்கா அப்படின்னு சொன்னான். நானும் அவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு சத்தியமா இது எதுவுமே தெரியாது. இதெல்லாம் எப்போ நடந்தது? நீங்கள் துளசிக்கு தாலி பிரித்து கொடுக்க போனீங்களா, அன்னைக்கு நடந்ததுதான் இந்த விஷயம் எல்லாம். ஆனால் ஒன்று, அவங்க தம்பி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. நான் சொல்லிட்டேன், இனிமேல் அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
என்ன ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ ராதா என்ன ராதா இப்படி தலையில் குண்டை தூக்கி போடுற? இந்த விஷயமே தெரியாது, இதில் வாழவே மாட்டேன்னு சொல்கிற. ஏன் ராதா இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற? இங்கே பாருங்க, நீ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்களோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் ஒன்று, என்னோட பாவம் இருந்தாலும் சும்மாவே விடாது. இன்னும் என்னெல்லாம் ஆளாக போகிறான்னு மட்டும் பாருங்க. ராதா அவசரப்படாத ராதா, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். தயவு செஞ்சு அவசரப்படாத. என்ன பேசி தீர்க்கறதுக்கு என்ன இது சாதாரண விஷயமா? எனக்கு துரோகம் பண்ணி தந்தாலே இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள் சொல்லுங்க. புரியுது ராதா, எனக்கு நல்லாவே புரியுது. உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ கஷ்டம்னு என்னால் புரிய முடியுது. ஆனால் எதுக்குமே கோபப்படுறது நான் இல்லை ராதா. இனிமேல் அந்த ஆள் கூட நான் வாழக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு கூட நான் வரமாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டுக்கு வரல உனக்கு என்ன பிரச்சனை? உன் அண்ணினா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுவுமே இல்லை, ஆளை விடுறீங்களா? எனக்கு வேலை கிடக்குது. அதான் கொஞ்சம் சொல்கிறத கேளு. இனி இது ஒட்டவே ஒட்டாது. தயவு செஞ்சு ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். பார்த்துட்டீங்களேன்னு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு நேராச்சு. ராதா ராதா நில்லு ராதா. எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்கான். நேற்று திருன்னு முழிச்சான். ஆனால் இப்படி இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி நான் இதை சரி பண்ணுவேன்? கடவுளே, இருக்கிற பிரச்சனை பார்த்தாது இது வேற. இன்னும் என்னதான் நான் பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, முதல்ல அகில அவந்திக பிரச்சனையை முடிப்போம். இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். பாவம் இவ எந்த ஒரு தப்பு பண்ணல. தப்பு பண்ணது எல்லாம் அவன்தான். இருக்கட்டும்,